கடைசியாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் படித்திருந்தோம். இந்த வாரத்தில் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன கூறுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே 7ஆம் அதிகாரத்திலே பவுல் குறிப்பாக திருமணம் செய்கிற காரியங்கள், திருமணத்துக்கு பின்பதாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் அல்லது விவாகரத்து போன்ற சம்பவங்களை எப்படி செய்யக்கூடாது என்கின்ற காரியங்கள், அல்லது திருமணம் செய்யாமல் தனியாக இருக்கிறதுனுடைய மேன்மை குறித்து பவுல் சில இடங்களில் இங்கே கூறியிருக்கிறார். அடுத்ததாக மறுமணம் செய்யக்கூடிய காரியங்கள், இவைகளை குறித்து பவுல் இங்கு அதிகமாக பேசியிருக்கிறார். இதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது இங்கு பவுல் திருமணம் செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்கின்ற இந்த அதிகாரத்தை படிக்கும்போது அதிகமாக திருமணம் செய்கிறதை காட்டிலும் திருமணம் செய்யாமல் இருப்பதை அதிகமாக இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி எழுதியிருக்கிறதை போல நமக்கு தோற்றமளிக்கும். அதற்கு அது என்ன காரணம் என்பதை நான் பின்பாக சொல்லுகிறேன். அதாவது திருமணத்தினுடைய மேன்மை, திருமணத்தை குறித்து ஆண்டவர் ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் இந்த இடத்துல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நல்லது என்று சொல்லி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் நலமாக இருக்கும். அந்த நிருபத்தை எழுதுகின்ற போது பவுல் எப்படி இருக்கிறார்? தனிமையில் இருக்கிறார். அவர் திருமணமானவர், திருமணமாகாதவர் என்று சொல்லி பல விதங்களில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு மனைவியால் ஒரு இறந்திருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் சிலர் நினைப்பார்கள். ஆனால் எது எப்படியோ பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் எப்படித்தான் இருக்கிறார். அவர் திருமணமானவராக இருந்தாலும் அப்பொழுது இவருக்கு இப்போது மனைவி இல்லை, திருமணம் செய்யாமல் இருந்திருக்கிறார். ஏதோ அவர் தனிமையில் இருக்கிறார். அப்போது ஏற்கனவே திருமணமாகாதவர்கள், கைம்பெண்கள் அல்லது இன்னும் விவாகமாகாதவர், அவர்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், என்னை போல தனிமையாக இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொன்னார். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? திருமணமாகாதவர்கள் என்னை போல திருமணம் செய்யாமல் தனிமையாக இருப்பது நலம் என்பது போல இங்கே சொல்லுகிறார். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லது அல்ல என்றார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? தனிமையாக இருப்பது நல்லமல்ல, அதாவது விவாகம் பண்ணுகிறது நல்லது என்கின்ற அர்த்தத்தில் அங்கே பேசுகிறார். சீடர்கள் இப்படி பேசுகிறார்கள், பவுலும் இப்படி பேசுகிறார். என்ன காரியம், ஏன் இந்த முரண்பாடு என்கிற காரியங்களை குறித்து நான் வரிசையாக தான் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். காரணம், தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அதை ஒரு மனிதனை ஆண்டவர் படைக்கிறார். அப்போது ஆண்டவருக்கு தான் தெரியும் அந்த மனிதன் எப்படி இயங்கினால் நலமாக இருக்கும். இப்போ நான் ஒரு மிஷின் படைக்கிறேன் என்று சொன்னால், மிஷினை உருவாக்குகிறேன் என்று சொன்னால், எனக்கு தெரியும் இந்த மிஷின் நீடித்த நாட்கள் உழைக்க வேண்டும் என்றால் அதில் எந்த விதமான ஆயில்களை ஊற்ற வேண்டும், அதுக்கு எந்தெந்த இடங்களுக்கு கிரீஸ் போட வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை நான் சொல்லுவேன். ஆகவே தான் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் என்ஜின் ஆயில் என்று சொல்லி ஒவ்வொன்று வேறுபடுகிறது. காரணம், அந்தந்த கம்பெனிக்கு தான் தெரியும் இந்த வண்டி எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது, அந்தந்த காரியம் எப்படி தேவை என்று சொல்லி. அதே போல் மனிதனை உருவாக்கின ஆண்டவருக்கு தான் தெரியும் ஒவ்வொரு மனிதனை குறித்த காரியங்கள். பாருங்கள், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சாலமன் என்ன சொல்கிறார்? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அப்போது திருமணம் வாழ்க்கைக்குள்ளாக போகிறவன் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்கிறான் என்கின்ற அடிப்படையில் இங்கே நீதிமொழிகள் ஆக்கியும் பேசுகிறான். தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ரெண்டாவது, ஆண்டவர் இந்த திருமண அல்லது இந்த குடும்ப காரியத்தை ஏன் ஏற்படுத்தினார் என்று சொன்னால், மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்காகத்தானே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே. அதாவது ஆண்டவர் நினைத்திருந்தால் ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதனை படைக்கக்கூடிய ஆவிதான், கெப்பாசிட்டி தான் இருந்ததா? இல்லை. அவர் நினைத்திருந்தால் பல 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 விதத்திலே களிமண்ணிலே செய்து பல மனிதர்களை ஒரே நேரத்தில் படைத்திருக்க முடியும். என் ஒரு வார்த்தை சொன்னாலே இத்தனை லட்சம் ஆட்கள் உருவாக வேண்டும், மனிதர்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லியிருந்தால் உருவாகி இருப்பார்கள் அல்லவா?
அவர் ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாக இருந்தது. ஏனென்றால் அந்த ஒரு மனிதன் வழியாக பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக. அது எப்படிப்பட்ட சந்ததி? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக ஆண்டவர் இப்படி படைத்தார் என்று சொல்லி மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய விருப்பம் என்பது அந்த ஒருவனிலிருந்து எடுத்த அந்த ஒருத்தி மூலமாக, ஆகையால் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லி மல்கியாவிலே நாம் வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் ஏன் ஒருவனை படைத்தார் அல்லது ஒருத்தியை படைத்தார் என்றால் பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக. அடுத்ததாக இந்த திருமணம் செய்யும்படியாக பவுல் ஒரு காரியத்தை கூறுகிறார். ஏனென்றால் வேகாமல் இருக்கும்படியாக ஒரு மனிதன் என்றால் அந்த மனிதனுக்குள்ளாக உணர்ச்சிகளோடு ஆண்டவர் படைத்திருக்கிறார். காரணம் மனிதனை படைத்ததே எதற்காகத்தான்? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக. அவன் தனிமையாக இருக்கக்கூடாது, அந்த தனிமையின் தேவைகள் பூர்த்தி செய்யும்படி அந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்டது. அப்போ அது எந்த அடிப்படையில் உருவாகும்? ஒரு மனிதன் எப்பொழுது தனக்கு அந்த துணையை தேடுவான்? அவனுக்கு அந்த உணர்வு தூண்டப்பட்டால் மட்டும்தான் அது துணையை தேடுவான். அப்போ அந்த மனிதனுடைய உணர்வு இயல்பாகவே தூண்டப்படக்கூடிய ஒன்று. அந்த உணர்வை சரியான விதத்திலே கட்டுப்படுத்த, அதாவது வேகாமல் இருக்க மனிதனுடைய பாலியல் உணர்ச்சிகளை சரியான முறையிலே பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும்? வேதம் நமக்கு காண்பிக்கிற அறிவுரை திருமணம் செய்கிறது. 7ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவராயிருக்க வேண்டும். மேலும் 9ஆம் வசனத்திலே அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாது இருந்தால், அதாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருந்தால், விவாகம் பண்ணுகிறவர்கள் வேகிறதை பார்க்கணும், விவாகம் பண்ணுகிறதுனால அதாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அடக்கி வைத்து கொண்டு அப்படி கஷ்டப்படுவதை காட்டிலும் என்ன செய்ய, அந்த உணர்ச்சிகளை தீர்த்து கொள்ள சரியான ஒரு வழிமுறை இருக்கிறது. ஆண்டவர் உருவாக்கிய வழிமுறை, ஆண்டவர் படைப்பின் போதே உருவாக்கிய வழிமுறை என்ன? திருமணம், உறவு. ஆனால் பலர் இதை சரியாக புறத்தில் பயன்படுத்தி கொள்ளாதபடியினால் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வேசித்தனம், திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்ல தவறான வழிகளில் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வேசித்தனம் இராதபடிக்கு அது சரியான விதத்திலே அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்துவதற்காக திருமணம் பயன்படுத்தப்படுகிறது. தேவன் மனிதனுக்கு அனுபவித்த சந்தோஷங்களை அனுபவிக்க தேவன் மனிதனை எந்த ஒரு சந்தோஷம் அனுபவிக்க கூடாதபடி படைக்கவில்லை. ஆண்டவர் மனிதனை படைத்து என்ன சொன்னார்? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம், வெறும் ஒரே ஒரு கனியைத்தான் புசிக்கக்கூடாது என்று சொன்னார். அப்போ அதையெல்லாம் புசிக்கலாம் என்றால் அதையெல்லாம் அனுபவிப்பதற்கு மனிதனுக்கு உரிமை உண்டு. ஆனால் பாவம் செய்து மனிதன் அந்த காரியங்களை இழந்து போனான். அதே போல மனிதன் தேவன் அனுமதித்த சந்தோஷங்களை அனுமதித்த வரையறைகளுக்குள்ளாக அனுபவிப்பதற்கு இந்த திருமணம் பந்தம் பயன்படுத்தப்படுகிறது. நீதிமொழிகளில் இதை குறித்து நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து எழுதியிருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் என்ன எழுதுகிறார்? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடுவல் ஒழுகும், அவள் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அப்போ நீ தவறான பெண்களிடத்திலே சென்று மாட்டிக்கொள்ளாதே. அது பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கும், தேன் கொள்வது போல எல்லாம் இருக்கும். ஆனால் அப்படி செய்யாதே. உனக்கு இன்பம் அனுபவிப்பதற்காக ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது என்ன வழி? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் கிணற்றில் உள்ள நீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உனக்கென்று ஒரு காரியம் இருக்கிறது, அதை அனுபவி. அதை எதை குறித்தும் தன்னுடைய மனைவி குறித்து சொல்கிறார். உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் அவைகள் அந்நியருக்குரியவைகளாயிராமல் உனக்கு உரியவைகளாக இருக்கட்டும். தொடர்ந்து பாருங்கள். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவாத மனைவியோட மகிழ்ந்திரு. உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு, அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பதாக, அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திருந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? அதாவது தெளிவாக புரிந்திருக்கு. கம்பேரிசன் செய்கிறார் சாலமன். நீ உன்னுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காக
இன்னொரு பெண்ணுடைய மார்பை பிடித்து தழுவ வேண்டியது என்ன? உனக்கு ஒரு மனைவி ஆண்டவர் தந்திருக்கிறார். உன்னுடைய மனைவியின் ஸ்தனங்களை, மார்புகளை உன்னை திருப்தி செய்யட்டும். அவளை நீ நேசித்து அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. பாருங்கள், அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல இருப்பாக. ஒருவேளை உலக பார்வையின்படி, உலக கண்களின்படி பார்த்து இவள் கருப்பு, என்னுடைய மனைவி கருப்பு, அவள் வெளியே யாரோ ஒருத்தர் சிகப்பாக இருக்கிறார், அவள் தான் அழகு என்று நினையாதே. உன்னுடைய மனைவியே உனக்கு அழகான வரையாடு போல இருப்பாளாக. அப்போ தேவன் ஒரு மனிதன் சரியான விதத்திலே அனுபவிப்பதற்கான ஒரு வழிகளை ஆண்டவர் வகுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே மனிதனுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காக இந்த திருமண காரியங்கள் அதாவது தேவன் அனுமதித்த சந்தோஷங்களை அனுமதித்த வரையறைக்குள்ளாக அனுபவிக்க திருமணம் பயன்படுத்தப்படுகிறது. மட்டுமல்ல, திருமணம் என்கின்றது ஒரு வரம். அனைவரும் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், திருமணம் செய்யாமல் இருக்கிறது மட்டும்தான் வரம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் திருமணம் செய்கிறதையும் வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 7:7 பவுல் இதைத்தான் சொல்கிறார். அவனவனுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரம் உண்டு. திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு அவனுக்கு ஒரு வரம் இருக்கிறது. அதே போல திருமணம் செய்கிறவனுக்கு என்றால் அது திருமணம் செய்வதற்கு ஏற்ற வரம். அப்போ திருமணம் செய்யாமல் இருப்பது சிலருக்கு அது வரமாக இருக்கலாம். திருமணம் செய்யாமல் தனியாக இருந்து சில சாதனைகளை செய்வது சிலருக்கு வரமாக இருக்கலாம். அதே போல திருமணம் செய்து வாழ்ந்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுவது இன்னும் சிலருக்குரிய வரம். திருமணம் என்பதை யாரும் ஏதோ குறைந்தது, திருமணம் செய்யாமல் இருப்பது உயர்ந்தது, அது ஒரு வரம் என்று சொல்லி எண்ண வேண்டாம். இதுவும் அது வரம் என்பது போல இதுவும் வரம்தான். அப்போ திருமணம் என்பது ஒரு பொறுப்பு. இன்றைக்கு சமூகங்களை தான் பார்க்க முடியும். மனிதர்களுக்கு உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் திருமணமும் வேண்டாம். அதற்காக புதிய வழியை என்ன கண்டுபிடித்தார்கள்? நாங்கள் வேசித்தனமும் செய்ய மாட்டோம், ஏதோ வேசிகளிடத்திலையும் போக மாட்டோம், ஆனால் திருமணம் செய்ய மாட்டோம். திருமணம் என்பது அது ஒரு பொறுப்பு. பின்னால் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு எங்களால் தாங்க முடியாது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் இதற்கு மாற்றாக ஒரு புதிய வழியை கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சிலர் சொல்வார்கள். அது என்ன? லிவிங் டுகெதர். எங்களுக்கு பிடித்தவர்களோடு திருமணம் செய்யாமலே திருமணம் செய்வது போல கணவன் மனைவியாக வாழ்ந்து கொள்வோம். ஒருவேளை பின்னால் விவாகரத்து போன்ற பிரச்சனை வந்தால் எங்களுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை, எளிதாக நாங்கள் விலகு பெற்று விடலாம் என்கிற அடிப்படையிலே இப்படி ஒரு காரியத்தை இவர்கள் ஏன் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதிலே இவர்கள் தயக்கம் காட்டுவது. காரணம், திருமணம் என்றாலே அது பொறுப்புகள் உள்ளடக்கியது, அது ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிகளை உள்ளடக்கியது. இதை குறித்து தான் எபேசியர் 5 பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக எழுதியிருக்கிறார். புருஷர்களை, உங்கள் மனைவிகளை கிறிஸ்து எப்படி சபையை அன்பு கூர்ந்தாரோ அதை போல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் புருஷர்களுக்கு எழுதியிருக்கிறார். அதே போல மனைவிகளுக்கு எழுதியிருக்கிறார். மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அவர்கள் எபேசியர் 5:25 புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். எப்படி? கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதலை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு வகுப்பு கொடுத்தார். அப்போ கிறிஸ்து சபையை நேசித்ததன் விளைவாக என்ன? சபைக்காக, சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். இதை போல ஒரு கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதே போல அப்படியே, அதாவது கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி இங்கே தான் பார்க்கிறோம். பாருங்கள், மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அப்போ இது என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி. தொடர்ந்து பார்த்தால் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று இருக்கிறோம். பிதாக்களை, உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிகிச்சைகள் வளர்ப்பீர்களாக. அப்போது திருமணம் என்கின்ற ஒரு காரியம் ஏதோ ஒரு திருமணம், இன்பம் அனுபவிப்பது, அது ஒரு வரம் என்று சொல்லி அத்தோடு முடிந்து விடுவதில்லை. அது என்ன? ஒரு பொறுப்பு. நான் ஏற்கனவே மல்கியாவிலிருந்து சுட்டி காட்டுறது போல அது ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இன்னும் சொல்லப்போனேன். இப்போது பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றால்
நான் இந்த சரியான விதத்தில் இங்கே சொல்லப்பட்டது கூட ஒரு நல்ல புருஷனாக, இங்கே நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு பெற்றோராக விளங்கினால்தான் அடுத்த பக்தியுள்ள சந்ததியும் உருவாக்க முடியும். இப்போ திருமணம் என்கின்றது ஒரு பொறுப்பு. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரிடத்திலே அந்த சோதிக்கும்படியாக கேட்கிறார்கள். மோசே கட்டளையிட்டு இருந்தார் அல்லவா, மனைவியை தள்ளிவிடலாம் என்று. ஏதோ ஒரு சின்ன குற்றம் கண்டால் மனைவியை தள்ளிவிடலாம் என்று சொன்னார் அல்லவா. ஆகவே நாங்கள் தள்ளிவிடலாம் அப்படிதானே என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அது விபச்சாரத்துக்கு பாவம் என்பது என்று அங்கே பேசுகிறான். அப்போ சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஐயோ, மனைவியை பற்றிய காரியம் புருஷனுக்கு இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் சீடர்கள் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று சொல்லி ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்றால், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர்களுக்கு மிகுந்த சிக்கலை உண்டாக்குறது. அவர்கள் யூதர்கள் எந்த விதத்தில் பழக்க வைக்கப்பட்டிருந்தார்கள் என்றால், திருமணம் பிடிக்கவில்லையா, அவள் ரொம்ப உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்து கொள்ளுகிறார்களா, அவள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாளா, சரி உனக்கு பிடிக்கவில்லை, அவளிடத்தில் ஏதோ குற்றம் கண்டுபிடித்தட்டா நீ விவாகரத்து செய்யலாம், வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே பழக்கப்பட்டு வந்தவர்கள். இப்பொழுது சீடர்கள் புதுவிதமான ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். எந்த காரணத்தை கொண்டு உன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்யக்கூடாது, நீ அவளோடு தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாக வேண்டும் என்று சொல்லும்போது, அப்படியா, இந்த ஒரு மனைவியோடு கடைசி வரைக்கும் வாழ வேண்டுமா, எக்ஸப்ட் வேத சதனம் இல்லாவிட்டா அதுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன். அது கண்டிப்பாக விவாகரத்து செய்ய வேண்டும் என்ற இல்லை, கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற இது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. மற்றபடி எந்த காரணத்தை கொண்டு விவாகரத்து செய்யக்கூடாது. அப்போ சீடர்களுக்கு ஐயோ இது மிகுந்த சிக்கலாயிட்டு, இதுக்கு நாம் விவாகம் செய்யாமலே இருக்கிறது நல்லதாயிட்டு என்கின்ற அடிப்படையில் சீடர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ சீடர் அன்றைக்கு விவாகம் பண்ணுகிறது எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு, அன்பு கூறுகிற ஒரு காரியம், எவ்வளவு துணை, எவ்வளவு அவர்கள் மேல் எவ்வளவு குற்றம் இருப்பது போல தோன்றினாலும் அதையும் நாம் சகித்து அல்லது விட்டு கொடுத்து அன்பு காட்டி நடக்க வேண்டிய காரியம். எக்காரணத்தை கொண்டும் அவர்களை தள்ளிவிடக்கூடாது, அவர்களோடு வாழ்ந்தாக வேண்டும் என்கின்ற காரியம். இதையெல்லாம் என்னது, பெரிய பெரிய பொறுப்புகள். இப்போ இந்த பொறுப்புகளை கண்டு இது பெருசா இருக்கிறது, இதை செய்ய முடியாது என்கின்ற அச்சத்தால் தான் சீடர்கள் சொல்லுகிறார்கள் விவாகம் பண்ணுகிறது நல்லது அல்ல என்று சொல்லி சீடர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, வேதம் திருமணத்தை நல்லது என்று சொல்லுகிறது, ஆனால் கூடவே அந்த பொறுப்புகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்ய மாட்டேன் என்பது அது ஒரு அது என்ன, ஒரு கிறிஸ்தவத்துக்கு அழகல்ல. பொறுப்புகள் என்பது எந்த அடிப்படையில் நாம் செய்கிறோம்? அன்பின் அடிப்படையில் செய்கிறோம். அப்போ அந்த அன்பு இல்லாததுனால தான் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது அந்த அன்பை ஆண்டவர் உருவாக்குகிறார். திருமணம் என்கின்ற ஒரு காரியம் பொறுப்பு சார்ந்தது. சரி, ஒரு சரியான திருமணம், ஒரு வெற்றிகரமான திருமணம் எப்பொழுது சரியாக இருக்கும் என்று சொன்னால், அது சரியான விதத்திலே வாழ்க்கை துணையை நாம் தேர்ந்தெடுக்கின்ற போதே அந்த காரியம் நடைபெறுகிறது. லெமுவேல் என்கிறவனுக்கு லெமுவேலுடைய தாயார் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீ தேடி கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும் என்கிறதற்கு லெமுவேல் என்கிற ஒரு மனிதனுடைய தாயார் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். எந்த விதமான ஆலோசனை பாருங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம். லெமுவேலுடைய தாய் லெமுவேலுக்கு உபதேசித்த ஒரு காரியம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த உலகத்திலே யாருமே என்னது பெண் பார்க்கும்போது குணசாலியான ஸ்திரியை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க மாட்டோம் என்கிறார்கள். ஏன்? அவர்கள் எந்த அடிப்படையில் தேடுகிறார்கள்? யார் அதிகமாக பணம் வைத்திருக்கிறார், யார் மிக அழகாக இருக்கிறார், யார் நம்முடைய கோத்திரத்தை சார்ந்த என்கின்ற அடிப்படையில் தேடுகிறார்கள். ஆகவே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி லெமுவேலின் தாய் லெமுவேலுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவளுடைய இருதயத்தை அவளுடைய புருஷன் நம்புவான். அப்போ அவள் பல விதங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்வான். இப்போ திருமணம் செய்யும் போது எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது.
இன்றைக்கு பொதுவாக இந்திய கலாச்சார திருமணங்களில் பெரும்பாலும் பெற்றோர்கள் தான் திருமணம் செய்து வைப்பார்கள். அவர்கள் எந்த அடிப்படையில் பெரும்பாலும் பெண் தேடுவார்கள் அல்லது ஆண் வரன் தேடுவார்கள்? யார் பெண் என்றால் எவ்வளவு கொடுப்பார்கள், அவர்கள் எந்த நம்முடைய ஆளா என்று அதாவது ஜாதியா, இவ்வளவு படித்திருக்கிறாள், இவைகள் தான் முன்னிறுத்தப்பட. இல்லை பையன் தேடுகிறார் என்றால் பையன் எவ்வளவு சம்பாதிப்பான், மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறான், 1 லட்சம் கிடைக்குமா, நாங்கள் இவ்வளோ வரதட்சணை கொடுக்க ரெடி. அது அப்போ பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறானா, சரி அவங்க என்ன கேஸ்ட்டு, கட்டுமஸ்தான உடலா, பெண் என்றால் அவருக்கு வெள்ளையாக சிவப்பாக இருக்கிறாளா, எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, எவ்வளோ பெரிய வீடு வைத்திருக்கிறார். அப்போ இதையெல்லாம் பார்த்து தான் என்னது பெற்றோர்கள் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார்கள். ஒருவேளை சரி பெற்றோர்கள் பார்க்கவில்லை, பிள்ளைகள் தான் பார்க்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும். எந்த அடிப்படையில் பார்க்கிறார்கள்? அழகு, பையன் அழகாக இருக்கிறானா, பெண் அழகாக பார்த்தவுடன் பிடித்திருக்கிறதா, கண்ணுக்கு இதமாக இருக்கிறதா, வழிய பேசுகிறானா, என்னிடத்துல அப்போ இதை போன்ற கவர்ச்சிகரமான பேசுகிறானா, அப்போ கவர்ச்சி, இந்த உலக இச்சை அல்லது கண்கள் அழகாக தோன்றுகிறது, இனிக்க பேசுகிறா என்கின்றது போன்ற காரியங்களை வைத்து தான் யாரும் பார்க்கிறது, இவர்கள் பிள்ளைகளும் பார்க்கிறார்கள். இங்கே தேவன் காண்பித்த வழிமுறைகள், அதாவது வேதம் காண்பிக்கிற வழிமுறைகள் இங்கே இல்லை. குணசாலியான பெண்ணை யாரும் தேடுவதில்லை, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லி நீதிமொழிகளிலே தான் நாம் வாசிக்கிறோம். அப்போ அதையும் யாரும் என்னது தேடுவதில்லை. மாறாக இப்போ உலக அடிப்படையிலே திருமணங்களை செய்து வைத்து விடுகிறோம். செய்து வைத்த பின்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசி அவிசுவாசியுடன் என்னது பிணைக்கப்படக்கூடாது. அந்நிய நோக்கத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைப்படாதிருப்பீர்களாக. அது திருமண காரியங்களையும் பொருந்தும். ஒரு விசுவாசி கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசியுடனே திருமணம் செய்யக்கூடாது. இப்போ திருமணம் செய்தால் என்ன பிரச்சனை நடக்கும்? முதலாவது நாம் ஏதோ ஒரு லாபத்திற்காக அந்த பெண் என்று மிகவும் அழகாக இருக்கிறாள், ஆகவே அப்படி என்கின்ற எண்ணத்திலே இருக்கலாம், அல்லது அவர்களிடத்தில் அதிக சொத்து இருக்கிறது, ஆகவே ஏதோ ஒரு அந்த அடிப்படையில் தான் அங்கே செல்ல ஒரு மனிதன் கண்டிப்பாக செல்வான். அவன் என்ன தான் கொண்ட விசுவாசத்துக்கு காரணமான இயேசு கிறிஸ்துவை விட அவர்களை அதிகமாக நேசிப்பதன் விளைவு தான் கண்டிப்பாக இப்படி இருக்கும். அப்போ இது நிமித்தம் என்ன ஏற்படும்? விசுவாசம் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். இப்போ என்ன பிரச்சனை வரும்? இரண்டு விதமான நம்பிக்கைகள். இந்த ஒரு கடவுளை வணங்குகிறார், இன்னொருவர் அவர் கடவுளை என்று நம்புகிறவர்களை வணங்குகிறார். இப்போ இந்த கடவுள் நம்பிக்கையிலே என்னது பிரச்சனை வரும்? நீங்கள் என்னுடைய சாமியை கும்பிட மாட்டேன் என்கிறீர்கள், என்னுடைய பிள்ளைக்கு இந்த முறைப்படித்தான், இந்த கடவுள் வணக்கத்தின்படித்தான் எனது அந்த சடங்குகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் வந்து கொண்டிருக்கும். கடவுள் வணக்கம் சார்ந்த கொள்கைகள் மட்டுமில்லை, கிறிஸ்தவத்தின் கொள்கைப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, தவறான ஆதாயத்தை செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, இப்படிப்பட்ட பல சட்டம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் என்ன தவறா, என்ன ஒழுங்காக அந்த பணத்தை வாங்குங்கள், இலவசமாக கிடைக்க தருகிறேன் என்று சொல்லுகிறார், என்ன ஒரு கையெழுத்து போட வேண்டும், அவ்வளோதானே. பட் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அப்போ இது என்ன பிரச்சனை வரும்? இல்லை, நான் அவிசுவாசை திருமணம் செய்தாலும் என்னது நான் சரியாக இருப்பேன், நான் அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் என்று சொன்னால், அவர்கள் சொல்லதை கேட்கவில்லை என்றால் நாளுக்கு நாள் சண்டை தான் இருக்கும். வேறு வழி இல்லாமல் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ இல்லை, நான் அவிசுவாசி திருமணம் செய்து நான் அவர்களை ஜெபித்து இல்லை அவர்களுக்கு அன்பு காட்டி நான் விசுவாசியாக மாற்றிக்கொள்வேன் என்று சிலர் சொல்வது உண்டு. இல்லை, நான் சிலரை பார்த்து விட்டேன், அவர்கள் சில அவிசுவாசிகளை திருமணம் செய்து மாற்றியிருக்கிறார்கள், அதே போல நானும் மாற்றுவேன் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களை இன்னொரு சம்பவங்களை நாம் உதாரணமாக்கி அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க கூடாது. காரணம் அது சம்பவம், அது அவர்களுக்கு அப்படி நடந்தது என்று சொன்னால் எனக்கு அப்படி நடக்க வேண்டும் என்று நம்முடைய உபதேசம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 16 வசனம்,
மனைவியானவளை நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனை நீ உன் மனைவியை ரட்சிப்பாவோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது. ஆகையால் நீ என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி விபரீத முடிவுகளுக்கு எடுக்கக்கூடாது. அப்போது இன்றைக்கு விசுவாசி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்றைக்கு என்ன அடிப்படையில் கண்டுபிடிக்கிறார்கள்? சிலர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை தான் ஒரு இடத்துல நான் பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் பெயரை சொல்லி, இந்த ஜாதியிலே எங்களுக்கு மணமகன் தேவை, இந்த எம்பிபிஎஸ் படித்திருக்க வேண்டும், மணமகன் தேவை, கீழே குறிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது எப்படி? அப்போ இவர்கள் என்ன ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் என்னது? ஏதோ ஒரு சபைக்கு செல்லுகிறவனாக இருக்க வேண்டும் என்பதை தான் அவர்கள் நம்புகிறார்கள். அல்லது சிலர் சபைக்கு ஏதோ ஒரு சபையும் இல்லை, பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய சபை, அந்த பெந்தேகோஸ்தேயில் போகிறவர்கள் என்றால் அவர் ரட்சிக்கப்பட்டவர் என்று நம்புகிறார்கள். அல்ல, ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்றால் மேலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள். இந்த கேஸ்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி. காரணம், ஜாதி பார்க்கிறவன் கிறிஸ்தவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஏதோ பெந்தேகோஸ்தே போகிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களும் இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு என்பது அவனுடைய வாழ்க்கையை பார்த்து தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்போ அவர்களோடு அது பேசி பழகி அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ ஒரு புரோக்கர் சொன்னான், இல்லை ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் சொன்னார் என்று சொல்லி திருமணம் செய்தால் இப்படித்தான் இருக்கும். பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். அவை முடிந்த அளவுக்கு என்னது, ஜபித்து அவர்களோட விசாரித்து அவர்களோட பேசி பழகி அவர்களுடைய கொள்கை திருமணத்துக்கு முன்பாக அவர்களை பற்றி கேட்டு, நீங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள், உங்களுடைய நம்பிக்கை என்ன, நீங்கள் எதை நம்புகிறீர்கள் என்பதை கேட்டு, அது வேதத்துக்கு ஒத்திருக்கிறதா, அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை பார்த்து திருமணம் செய்தால் பிற்காலங்களில் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதை விட்டுவிட்டு திருமணத்துக்கு பிறகு வந்து திடீரென்று இவர் தன்னுடைய கொள்கைகளை சொல்வார், மனைவி இன்னொரு இவருடைய கொள்கையை சொல்வார். இரண்டும் ஒத்துப்போகாது, பிரச்சனை வரும். அப்போ முன்பதாகவே இதெல்லாம் கலந்து ஆலோசித்து தீர்மானித்து செய்ய வேண்டிய காரியங்கள். சரி, இப்போ இதுதான் திருமணம், சரியான திருமணம் சரியாக இருக்கபடியான ஒரு காரியம். மாறாக பொன்பொருள் பார்த்து புறத்தோற்றங்களை பார்த்து செய்யப்படுகிற திருமணம் பல விதங்களில் தோற்று போக வாய்ப்பு உண்டு. ஆகவே நாம் எதற்கு முக்கியத்துவம்? லெமுவேலுடைய தாய் லெமுவேலுக்கு என்ன கொடுத்த ஆலோசனை என்ன? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அடுத்ததாக பவுல் தனிமையாக இருப்பது ஏன் தனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு சில அட்வான்டேஜ் இருக்கிறது என்று சொல்லி தனிமையாக இருக்கிறதை உயர்த்தி பேசுகிறார். தனிமையாக இருப்பது அவர் சொல்லுகிற சில காரியங்கள் என்னவென்றால், தனிமையாக இருப்பது அது கவலைகளுக்கு வழிவகுக்காது, உலக கவலைகளுக்கு நம்மை வழிவகுத்தாது என்பதை குறித்து சொல்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியலமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறான். ஆனால் விவாகம் பண்ணாதவன் கர்த்தருக்குரியவைகளுக்கு கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று சொல்லி அதுக்கு ஏற்ற கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே கவலைப்படுகிறான் என்கிறதை போல சொல்லுகிறான். 32 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். யார்? விவாகம் இல்லாதவன். விவாகம் உள்ளவன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று சொல்லி உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதே போல தான் மனைவி கணவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று சொல்லி உலகத்துக்குரியவர்களாக கவலைப்படுகிறான் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லு. அப்போது விவாகம் பண்ணாமல் இருக்கிறது, அதாவது தனிமையாக சிங்கிளாக இருப்பது, கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதாவது உலக கவலை இல்லாமல் இருக்கும்படியாக ஒரு வழி என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இன்னொரு விதத்தில் பவுல் சொல்லும்போது இது ஒரு வரம் என்று சொல்லுகிறார். திருமணம் செய்யாமல் இருக்கிற ஒரு காரியம் வரம் என்று சொல்லி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்ததப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். பாருங்கள், அடுத்து 7ஆம் வசனம். எல்லா மனுஷனும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், அதிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்கு உரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொன்றுக்கு வேறொரு விதமாயும் இருக்கிறது. இப்போ 2 வரம் அல்லது அழைப்பு என்கிறது சிலருக்கு திருமணம் செய்யாமல் இருக்கும்படியாக, சிலரை திருமணம் செய்யும்படியாக. இதை குறித்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 3 விதங்களிலே திருமணம் செய்யாமல் இருக்கும்படியாக
ஒரு சம்பவம் உள்ளது. அன்னகர்கள் எனப்படுகிறவர்களை குறித்து பிறப்பின் அடிப்படையில் அவர்கள் இயல்பாக பிறக்கும் போதே திருமணத்துக்குரிய தகுதியற்றவர்களாக பாலியல் உணர்வு இட்டவர்களாக பிறக்கிறார்கள். இன்னொரு மக்கள் சில மனிதர்களை மனிதர்கள்ட்ட செய்கிற செயல்கள் நிமித்தமாக அந்த திருமணத்துக்குரிய அந்த உறவுக்கு தள்ளப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறார்கள். இது உதாரணம் என்னவென்றால், அன்றைய அரசர்கள் தங்களுடைய அந்தப்புறங்களில் பணியமர்த்தப்படுகிற ஆண்களுடைய விதைப்பைகளை நீக்கம் செய்துவிட்டு பாலியல் உணர்வு அற்றவர்களாக மாற்றி அங்கே பணியமர்த்துவார்கள். ஏனென்றால் அங்குள்ள பெண்களுக்கு அரசிமார்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டனர். இது மனிதர்களால் திருமணம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்ற காரியம். மூன்றாவது, தங்களை தாங்களாகவே எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அடக்கி கீழ்ப்படுத்தி கர்த்தருக்காக நாங்கள் தனிமையாகவே இருந்து ஊழியம் செய்வோம் என்கிற அடிப்படையில் கர்த்தருக்காக தங்களை அப்படி மாற்றிக்கொண்டவர்கள் துறவிகள். இப்போ இது ஒரு வரம். அவர்களுக்கு அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அல்லது உணர்ச்சிகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்போது அது ஒரு வரம். எல்லாரும் நாங்கள் அப்படி இருப்போம் என்று சொல்லி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அநேக பாவங்களை செய்துவிட வாய்ப்பு உண்டு. சமீபத்திலே சில ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்பர்கள் சில பாலியல் வழக்குகளில் சிக்கினதை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக கன்னியாகுமரியிலே ஒரு ஃபாதர் என்கிறவன் ஒரு பெண்ணோடு பல பெண்களோடு இருந்த காரியங்கள் எல்லாம் வெளியாக. ஏன் இந்த காரியங்கள் நடக்கப்படுகிறது? காரணம், இது தங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய ஃபாதராக மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களால் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த பையனுக்கு என்ன முடியாது, பாலியல் உணர்வுகளை அடக்க முடியாமல் இப்படிப்பட்ட ஆனால் இந்த ஃபாதர் என்கின்ற புனித தொழிலும் செய்தாக வேண்டும். என்ன செய்வது? திருமணம் அப்படியானால் திருமணம் செய்ய முடியாது. திருமணத்துக்கு வெளியே ஒரு தவறான வாழ்க்கை முறையை ஆரம்பிக்கிறார்கள். இதுக்கு தான் வேதம் சொல்கிறது, நீ வேகிறதை பார்க்க உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை, நீ கஷ்டப்பட்டு இப்படி துறவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வரம், சிலருக்கு அந்த வரம் இருக்கும், அவர்கள் அப்படி செய்து கொள்ளட்டும். ஆனால் கண்டிப்பாக நீ என்ன செய்திருக்க வேண்டும்? திருமணம் செய்திருக்க வேண்டும். இங்கே என்ன பிரச்சனை என்றால், ரோமன் கத்தோலிக்கிட்டே திருமணம் செய்தவர்களுக்கு இந்த மாதிரி ஊழியம் ஃபாதராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே ஃபாதராக விரும்புகிறவர்கள் தங்களுக்கு திருமண ஆசை இருந்தாலும் திருமண ஆசை இப்படி அடக்கி போட்டுவிட்டு இவர்கள் நாங்கள் ஃபாதராக வேண்டும் என்று வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது? அந்த பாலியல் திருமணத்துக்கு ஆசை, அந்த தேவை உள்ளுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு என்ன இல்லை? இந்த கத்தோலிக்கம் ஒரு மார்க்கத்தை உருவாக்கவில்லை. ஆகவே வருகிற பிரச்சனைகள். போப்பு கொடுத்த அறிக்கை, பெரும்பாலான கன்னியாஸ்திரிகள் என்னது, போன் பார்க்கிறவர்கள், ஆபாச வீடியோக்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்வது போப்பை கொடுத்த ஒரு அறிக்கை பத்திரிகைகள் எல்லாம் வெளியே வந்தது. நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்கிறது? ஆனால் அவர்களை வரம் பெற்றவர்கள் அல்ல. திருமணம் செய்யாமல் தங்களுடைய இச்சைகளை அடக்கி கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய வரம் பெற்றவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அவர்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த கத்தோலிக்க மார்க்கத்தின் அடிமைத்தனம் அவர்களை அப்படி வைத்திருக்கிறது. ஆகையால் அவர்கள் தவறான வழிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது இதை குறித்து தீமோத்தேயு சொல்கிறது. ஒன்று தீமோத்தேயு புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே சிலர் கடைசி நாட்கள் சிலர் அவர்களை சொல்லுவார்கள், விவாகம் பண்ணாதிருக்கவும் கட்டளையிடுவார்கள். பொய்யர் அவர்கள். அன்புக்குரியவர்களை அவர்களை குறித்து பொய்யர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது டிபிஎம் என்கிற சபையார் விவாகம் பண்ணாமல் இருக்கிறது தான் கடவுளுக்கு உயர்ந்த ஒரு பணி, அவர்கள் பரலோகத்தில் உயர்ந்த ஒரு இடத்தை அடைவார்கள் என்று சொல்லி போதித்து மக்களை வஞ்சித்தது. இது எல்லாம் என்னது? ஒரு தவறான உபதேசம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லிவிட மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசிகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். இப்போ இவர்களை குறித்து பொய்யர் கட்டளையிடுவார்கள். மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர். அன்புக்குரியவர்கள், இவர்கள் கட்டளையிட்ட நிமித்தமாக அநேகர் என்னது? விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எப்படி? இவர்களுக்கு தெரிந்தது என்னது? நம்ம திருமணம் செய்யாமல் இருந்தது தான் டிபிஎம் அல்லது இந்த கத்தோலிக்கர்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறது தான் கடவுளுக்கு உயர்ந்த உத்தமமான பணி என்று சொல்லி நினைத்து அப்படி திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த வரம் பெற்றவர்கள் திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய அந்த ஆசையற்ற தன்மை அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்குள்ளாக இயல்பாகவே அந்த உணர்ச்சிகள் இருக்கிறது. அப்போ இதை அடக்க முடியாமல் என்ன செய்து விடுகிறார்கள்?
தவறான வழிக்கு சென்று விடுகிறார்கள். இப்படி தவறான வழிக்கு செல்வதன் மூலமாக தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள், விலக நேரிடுகிறது. அப்போது இந்த தவறான போதனைகள் சமுதாயத்திற்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு போதனைகள். அப்போது தனிமையாக இருக்கிறது என்கிறது என்னது? ஒரு வரம். அது வரம் பெற்றவர்களுக்கு மாத்திரம் உரியது, அது சிலருக்கு மாத்திரம் உரியது. அடுத்து அவர்களுக்கு கவலை, உலக கவலைகள் என்ன இல்லை, அவர்களுக்கு என்னது, கடவுளுக்குரிய காரியங்களுக்காக அதிகம் என்ன செய்யலாம், கவலைப்படலாம். அப்போது திருமணம் செய்கிறவர்கள் எல்லாம் இந்த உலக காரியங்களுக்காகத்தான் கவலைப்படுகிறார்களா என்று கேட்டால் பவுல் அதை தொடர்ந்து சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 33 நாம் வாசிக்கும்போது பவுல் தெளிவாக சொல்லுகிறார், இதை நான் உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. திருமணமானவர்களிடத்திலே நீங்கள் மனைவிகளுக்காக தான் கவலைப்படுகிறீர்கள், கடவுளுக்காக கவலைப்படவில்லை, கர்த்தருக்காக கவலைப்படவில்லை என்று சொல்லி இதை உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கும்படியாக சொல்லுகிறேன். பொதுவாக சிலர் அநேகர் இந்த உலக கவலைகளில் சிக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் அந்த திருமணம் செய்து கொள்வது பிரச்சனை இல்லை, கவலை இல்லாமல் இருங்கள் என்பதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்பதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், இதை நான் உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காக சொல்கிறேன். இப்போ திருமணம் செய்து விட்டோம், நாம் இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் பார்த்துக்கொள், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆகவே நீங்கள் இந்த குடும்பத்துக்காக கவலைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கலாம் என்பதை குறித்து குடும்பமாக யோசியுங்கள் என்கிறதற்காகத்தான் சொன்னார் ஒழிய, குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் திருமணம் செய்தவர்கள் எல்லாம் உலகத்துக்குரிய கவலை உடையவர்கள், திருமணம் செய்யாதவர்கள் தான் கர்த்தருக்காக கவலைப்படுகிறார் என்கிறதை நிரூபிப்பதற்காக நான் சொல்லவில்லை என்று சொல்லி பவுலே சொல்லுகிறார். அடுத்ததாக பவுல் இங்கே ஒரு இடத்துல சொன்னார் அல்லவா, திருமணம் செய்யாமல் இருப்பது என்னை போல இருந்துவிட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லி மேலும் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், மேலும் சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியா மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் என்று சொல்லி சில காரியங்களை சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? இனி வருகின்ற காலம் இந்த கொரிந்தியர் நிருபத்தை எழுதும் போது அங்கு பெரும் உபத்திரவம் பாருங்கள், 26ஆம் வசனம், அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம். அப்பொழுது என்னது, அந்த காலம் என்னது, மிகுந்த துன்பம், உபத்திரவங்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே அடித்து பார்க்கிறவர்களை துன்பப்படுத்துகின்ற காலம். எல்லாரும் என்னது, ரோமர்கள் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கத்தில். நீரோமனுடைய சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும். அப்போது ஒட்டுமொத்தமாக துன்பம் அனுபவித்து கொண்டிருந்த காலம். இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலம் என்று எண்ணுகிறேன். ஆகவே பவுல் ஏன் நலம் என்று எண்ணுகிறேன், விவாகம் பண்ணாமல் இருக்கிறது நலம் என்று சொல்லுகிறார் என்றால், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பம், அந்த உலகத்திலே இருக்கிற அந்த பெரிய துன்பம் இருக்கிறது. இப்போ ஒருவேளை நீ இன்றைக்கு விவாகம் பண்ணினால் நாளைக்கு இந்த உபத்திரவப்படுத்துகிறவர்கள் பிடித்தினது உங்களை கொலை செய்ய வாய்ப்பு உண்டு. அது நிமித்தம் இன்னும் அதிக துக்கம் ஏற்படும். ஒரு வாழ்க்கை துணை இழந்து விட்டார்களே என்று சொல்லி என்னுடைய மனைவியின் களத்தில் வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார், அப்போதுதான் விடுவேன் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் ஏதோ ஒரு காரியம் இப்பொழுது இருக்கிற நமக்கு என்னது, மரணம் வெகு சமூகத்தில் இருக்குது. எப்பொழுது இன்றைக்கு மறிப்போமா நாளைக்கு மறிப்போமா என்று தெரியாத அளவுக்கு அங்கே அந்த பிரச்சனை அப்படி இருந்தது. அன்றைக்கு இருந்த அந்த உபத்திரம், இதை மனதில் வைத்து அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் பவுல் இங்கே எழுதுகிறாரே ஒழிய, ஒட்டுமொத்தமாக திருமணம் செய்யாமல் இருப்பது தான் உயர்ந்தது, திருமணம் செய்கிறது தாழ்ந்தது என்கின்ற அர்த்தத்திலே பவுல் இந்த அதிகாரத்தை எழுதவில்லை. சில இடங்களில் இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது தனிமையாக இருக்கிறது தான் உயர்த்தி எழுதப்பட்ட பொழுது என்னை போல அனைவரும் இருந்து விட்ட நிலமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னவென்றால், அன்றைக்கு இருந்த அந்த சுச்சுவேஷன் அப்படி, அந்த சூழ்நிலை அப்படி. அதை இன்னும் ஒரு வசனத்தை காண்பித்து நிரூபிக்க முடியும். பவுல் இங்கே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு வேறொரு அதிகாரத்தில் தீமோத்தேயுக்கு எழுதும்போது வேறொரு சம்பவத்தை மாற்றி எழுதுகிறார். காரணம் சுச்சுவேஷன் அப்படி, சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் அங்கே பவுல் எழுதுகிறாரே ஒழிய, அது ஒரு பொதுவாக எல்லா காலத்திலும் திருமணம் செய்யாமல் இருப்பதுதான் உயர்ந்தது என்கின்ற அர்த்தத்தை கொண்டு வரும்படியாக பவுல் எழுதவில்லை. அன்றைக்கு அந்த பிரச்சனை இருந்தது, உபத்திரம் இருந்தது. ஆகவே இன்று இப்பொழுது இருக்கிற துன்பத்து நிமித்தம் திருமணம் செய்கிறதை காட்டில் தனியாக இருப்பது தான் நல்லது என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்து தனியாக இருக்கிறவர்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சிலர் இன்றைக்கு உண்டு,
மூத்த பெண் திருமணம் செய்து வைத்து விட்டு இளையவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஒருவேளை மூத்த பெண்ணுக்கு திருமணம் செய்யாமல் இருப்பது தான் விருப்பமாக இருக்கும். மூத்த பெண் எனக்கு திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். அவளுக்கு திருமணம் செய்யாமல் இருக்க விரும்பினால் அதை விட்டு விடுங்கள். தனியாக இருப்பதற்கு சுதந்திரம் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் மனதின்படி செய்ய கடவன். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாதல் தன் இருதயத்தில் உறுதியுள்ளவனாய் சுயசத்தத்தின்படி அதிகாரம் உள்ளவனாயிருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்கு அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். அப்போ இங்கே பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், ஒரு பெண்ணுடைய விருப்பம், அது ஒரு ஆணுடைய விருப்பம். அவர்கள் தனியாக இருக்க விரும்புகிறார்கள், தனியாக இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கு சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதை, அதாவது ஒரு எதை எப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு திருமண ஆசை இருக்கிறது, ஆனால் திருமணம் செய்யாமல் இருக்கு, அதை குறித்தல்ல. அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஆசை இல்லை என்றால் அவர்கள் அப்படி இருந்து விடலாம், சாகிற வரைக்கும் திருமணம் செய்யாமல் இருந்து விடலாம். கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் ஏதோ திருமணம் என்கிறது கண்பல் எல்லார் மேலும் விழுந்த கடமை அல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போது திருமணம் செய்ய ஆசை இல்லாதவர்களை ஃபோர்ஸ் பண்ணி திருமணம் செய்கிறது அவர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்துகிறீர்களா அவர்களுக்கும் பிரச்சனை. இந்த விஷயத்திலே அவர்களுக்குரிய சுதந்திரத்தை தயவு செய்து பறித்து கொள்ளாதீர்கள். இது குடும்ப கௌரவம் அது இது என்று சொல்லி இஷ்டமில்லாமல் திருமணத்திலே விருப்பமில்லாத ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி திருமணம் செய்து வைத்து விடாதீர்கள். அவனுக்கு திருமணத்தை விருப்பம் இல்லை, அவனுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அல்லது அவனுக்கு அந்த திருமண பந்தத்தை பாலியல் உறவு இல்லை நட்டம் இல்லாதனா இருக்கலாம். பெற்றோர்கள் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள், நமக்கு ஒரு வாரிசு வேண்டும், நமக்கு ஒரு தாத்தா பாட்டி ஆக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவன் அப்படித்தான் சொல்லுவான், திருமணம் செய்து வைத்து விட்டால் தானாக சரியாகிவிடும் என்கின்ற இப்படி ஒரு தவறான பழக்கத்தை, தவறான எண்ணத்தை நினைத்து என்ன செய்து விடுகிறார். அவருடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு யாரே வாழ்க்கை துணையாக இருக்கிறார்களோ 2 பேருடைய வாழ்க்கையும் முன்னெடுத்து விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களை இப்படி இருந்து விடக்கூடாது. ஒருவர் திருமணம் செய்வதற்கு எந்த அளவிற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதோ திருமணம் செய்யாமல் இருக்கிறதற்கும் வேதம் அவர்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது. அது அவர்களுக்குரிய வரம். நீங்கள் 3வது மனிதர்கள் அதில் தலையிட கூடாது. எப்படி வேதம் சொல்லுகிறது, திருமணமானவன் தகப்பனின் தாயும் விட்டு பிரிந்து அவர்கள் தனியாக ஒன்றாக இசைந்திருக்க கடவுள். அதுதான் திருமணம். திருமணமானவர்களுடைய வீட்டில் நீங்கள் மூக்கை நுழைக்க முடியாதோ, இல்லை திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிறவனை மூக்கை நுழைத்து கண்டிப்பாக திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அமுத்த முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருமணம் இது இவ்வளவு காரியங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. விவாகரத்து, கிறிஸ்தவர்கள் விவாகரத்து செய்யலாம் என்றால் கண்டிப்பாக கூடாது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஆண்டவர் ஏற்கனவே கூறிவிட்டார். அப்போது ஆண்டவரிடத்திலே சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், சோதிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். மோசே எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்களவா விவாகரத்து பண்ணலாம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் மோசே அப்படி செய்தார், ஆதி முதல் அப்படி அல்ல. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்திலிருந்து புருஷனான தன் மனைவியை எந்த முகம் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்கும்போது ஆண்டவர் எங்கே போகிறார், ஆதியாகமத்துக்கு போகிறார். அவர் பிரயோஜனம் மனுஷனை உண்டாக்கினவர், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறபடியால் மனுஷன் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க, கணவன் மனைவி என்கிற காரியம் தேவன் இணைத்தது, அதை எந்த ஒரு கோர்ட்டும் பிரிக்கக்கூடாது. அதாவது நீங்கள் கோர்ட்டுக்கு விவாகரத்துக்காக செல்லக்கூடாது, 3 வருஷர்கள் பிரிக்கக்கூடாது, நீங்களாகவும் பிரிந்து போகக்கூடாது. அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், அப்படியானால் மோசே எங்களுக்கு சொன்னார் அல்லவா தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று. அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார், உங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் மோசே அப்படி கொடுத்தாரே ஒழிய ஆதி முதலாக அப்படி இல்லை. கடவுள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விரும்பி கொடுக்கவில்லை. உங்களுடைய இருதய நீங்கள் வசனத்தை கேட்க மாட்டோம், ஆதி முதல் சொன்ன காரியங்களை கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காக மோசே எழுதி கொடுத்தார் ஒழிய ஆதி முதல் அப்படி இல்லை. சரி, மோசே என்னத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்ப்போம். உபாகம் 24ஆம் அதிகாரத்திலே மோசே என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம். உபாகம் 24ஆம் அதிகாரம். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு
அவளிடத்திலே லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். விவாகரத்து முடிந்து விட்டால் வேறு திருமணம் செய்து கொள்ளலாம். சரி, இப்போ இங்கே பார்க்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி இடத்திலே என்ன லட்சையான, அது இங்கே லட்சையான என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாமத்திலே கிளீன் இல்லாத காரியத்தை கண்டால் அல்லது ஏதோ ஒரு தவறை கண்டால், ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடித்தால் அது நிமித்தம் தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இதை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒரு சின்ன குற்றம் கண்டாலும் மனைவியிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், குடும்பத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், 1000 குற்றம் கண்டுபிடிக்கலாம் அல்லவா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தள்ளிவிட வேண்டும் என்று தீர்மானித்தார். இந்த மனைவியை பிடிக்கவில்லை, இவளை தள்ளிவிட்டு இன்னொரு இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் என்ன செய்வார்கள்? நீ செய்கிற இந்த காரியம் எனக்கு பிடிக்கவில்லை, இந்த காரியம் எனக்கு லட்சியாக இருக்கிறது, நீ தள்ளுதற் சீட்டு என்று சொல்லி கொடுத்து விடுவார்கள். இன்றைக்கும் இஸ்லாம் மதத்தில் அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்ணை பிடிக்கவில்லையா, தலாக் 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 என்று 3 முறை சொல்லி விட்டார்கள். அந்த பெண்ணுடைய கதை முடிந்தது. இவர் வேறு ஒன்று இளம்பெண்ணை கூட்டி கொண்டு வந்து விடுவார். சரி, இப்போ இந்த முறையை இவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அங்கே மோசேனது அந்த லட்சண காரியம் என்ன என்று எழுதவில்லை, நான் இப்பொழுது சொல்லுகிறேன். வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் என்ன செய்யக்கூடாது, மனைவியை விவாகரத்து கொடுக்கக்கூடாது, திருமண உறவை பிரிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் திட்டவும் தெளிவாக சொல்கிறார். அப்போ வேசித்தனம் ஒரு மனைவி அல்லது கணவன் ஒரு வேசித்தனம் செய்து விட்டார், விபச்சார செய்து விட்டார், உடனே தள்ளிவிடலாமா என்று கேட்டால் இல்லை, அது ஒரு ஆப்ஷன் தான். கண்டிப்பாக விவாகரத்து செய்தே ஆண்ட வேண்டும் என்றால் அந்த வேதம் நோக்கு அதை காட்டிலும் மேலான வழி என்ன சொல்லுகிறது தெரியுமா? மன்னிப்பு. புருஷனை குறித்து ஆண்டு வேதம் சொல்லும்போது கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்ததை போல மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி கீழே எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து எப்பொழுது அன்பு கூர்ந்தார்? சபை நன்றாக இருந்ததுனால் அன்பு கூர்ந்தாரா? பாவிகளாக இருக்கிறவர்களை அன்பு கூர்ந்துதான் சபையாகவே மாற்றார். சபை அடுத்து தவறு செய்யும்போது இல்லை, அவர் தன்னுடைய வசனத்தினால் சுத்திகரிக்கிறார். அதே போல ஒரு மனைவி அல்லது கணவன் ஒரு செய்துவிட்டார் என்கிறதுக்காக உடனே இதை சாக்காக வைத்துக்கொண்டு தள்ளிவிட வேண்டும் என்று அது அல்ல கடவுளுடைய விருப்பம். உதாரணத்துக்கு ஓசியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஓசியா இடத்துல நீ ஒரு தவறான வாழ்க்கை வாழுகிற இந்த விபச்சார அந்த வாழ்க்கை வாழுகிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அவன் செய்கிறான். யாரை? விபச்சார தவறான வாழ்க்கை வாழுகிற ஒரு பெண்ணை சொல்லி இது முடிந்தது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ இஸ்ரவேல் மக்களிடத்தில் போய் சொல்லு, ஆண்டவரும் இப்படித்தான் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி. நான் எப்படி ஒரு தவறான வாழ்க்கை வாழுகிற ஒரு பெண்ணை திருமணம் செய்தேனோ அதே போல தான் ஆண்டவரும் இப்படி தவறான பாவ வாழ்க்கையில் வாழுகிற உங்களை நேசிக்கிறார் திருமணம் என்று சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறார் அல்லவா? அப்போது நம்முடைய நேசமும் அந்த அடிப்படையில் தான் இருக்கு. ஆனால் தொடர்ந்து அவர்கள் நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் எனக்கு உங்களை இன்னொரு நபர் தான் பிடித்திருக்கிறது என்று சொல்லி அந்த விபச்சாரி தேடி அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார் என்று சொன்னால் ஓகே, உங்களுக்கு அந்த அப்படிதான் நாளை வெடிப்புற இருக்கின்ற நீங்கள் பிரிந்து சரி அவளோட வாழ்ந்து கொள் என்கிறதற்காக நீங்கள் என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தலாமே தவிர வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன செய்யக்கூடாது, விவாகரத்து செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் திட்டவும் தெளிவாக சொல்லுகிறது. வேறு ஒரு காரியம் கூட பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் கலாத்தியர் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே. அதாவது விசுவாசியும் அவிசுவாசியும் திருமணம் செய்திருந்தால் திருமணம் செய்யக்கூடாது. ஒருவேளை ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீர்கள், ஆனால் அவிசுவாசி உங்களோடு ஒத்துப்போக முடியவில்லை, உங்களுடைய நம்பிக்கை வேறாக இருக்கிறது, பல விதங்களிலே அவர்கள் எந்த விதத்திலும் சமரசத்துக்கு ஆகாமல் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவின் வழிகளை விட்டு நீங்கள் புரளாமல் இருக்கிறீர்கள், அது அவிசுவாசி இந்த மனுஷனோட எல்லாம் வாழ முடியாது என்று சொல்லி போகிறதாக இருந்தால் போகலாம். அவர்களாக டைவர்ஸை பண்ணுகிறதா இருந்தால் பண்ணலாம். இந்த விஷயத்திலே யாரும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ இந்த 2 காரியங்கள்
ஒன்று வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய என்ன செய்யக்கூடாது, டைவர்ஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு அவிசுவாசியாக போகிறதா இருந்தால் அவர்கள் போகிறது தவறில்லை என்கிற அடிப்படையிலே நாம் வேதத்தை பார்க்க. மற்ற எந்த சின்ன சின்ன வேறு எந்த காரியங்களுக்காகவும் செய்யக்கூடாது. அடிக்கிறார்கள், ரொம்ப உபத்திரப்படுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், என்ன செய்வது? 2 வழிகள் இருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் வசனம், மனைவிகளை 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஒருவேளை திருமணம் செய்து கொண்ட நபர் திருமணம் செய்யும் முன்பாக ஆலோசித்து சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, முடியவில்லை, ஏமாந்து விட்டோம், நபர் சரியில்லை, என்ன செய்வது? உங்களுடைய நடக்கை பார்த்தவர்கள் திருங்குக்கேற்ப நடவுங்கள். இல்லை, அடிக்கிறார், பொறுக்க முடியவில்லை, துன்புறுத்துகிறார், பொறுக்க முடியவில்லை, என்ன செய்யலாம்? பிரிந்து விடுங்கள். அதாவது டெம்பரரி செப்பரேஷன். அவர்கள் திருந்துவதற்கு எதுவாக அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், உங்கள் சிலரை கொடுத்து ஆலோசனை கொடுங்கள். இல்லை தொடர்ந்து செய்கிறார்னு சொன்னால் என்ன செய்யலாம்? வேதம் சொல்லுகிறது, பிரிந்து போனால் அவர்கள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளை எடுக்கிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது, பிரிந்து போகவே கூடாது. ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன செய்யலாம்? பிரிந்து போனால், அப்படி பிரிந்து போனால் வேறு விவாகம் செய்கின்ற நோக்கத்தோடு திரும்ப போகக்கூடாது. என்னுடைய புருஷன் திருந்த வேண்டும், இந்த அடி கொஞ்ச நாள் பிரிந்திருந்தால் ஒருவேளை திருந்த வாய்ப்பு இருக்கிறது, என்னுடைய அருமை அப்பொழுதுதான் புரியும் என்கின்ற நோக்கத்தில் வேண்டுமானால் சில காலம் பிரிந்திருக்கலாம். ஆனால் அப்படி என்ன செய்யக்கூடாது? வேறு திருமணம் செய்கின்ற நோக்கத்தோடு டைவர்ஸ் வாங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பிரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக புருஷனோடு ஒப்புரவாக கடவுள். இதை குறித்து நான் ஏற்கனவே படித்து விட்டோம். அந்த அடிப்படையில் வரும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சபைக்குள்ளாக ஒருத்தன் கேடுகட்ட உபச்சார பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவன் திருந்தும்படியாக பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவன் என்னது? உங்களை விட்டு புறம்பாக்கி போடுங்கள், சபைக்கு வெளியே போடுங்கள், அப்பொழுது அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி, இது 2 கொரிந்தியரில் பார்க்கும்போது அவன் திருந்தி உள்ளே வந்து விட்டான், மன்னிப்பு கேட்டு உள்ளே வந்து விட்டான் என்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே. உங்கள் அன்பு புரிந்து கொள்ளாமல் உங்களை ரொம்ப அடித்து ஒடுக்கிறார்கள் போது நீங்கள் என்ன செய்யலாம்? அதுக்கு உங்களுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்காக கொஞ்ச காலம் என்னால் பிரியலாம். அப்பொழுது அவர்களுடைய அன்பு அடிப்படையில் வாய்ப்புண்டு. ஒருவேளை இதையும் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் நீங்கள் பிரிந்து வந்ததை கூட புரிந்து கொள்ளாமல், இல்லை நீ போனால் போடி, நான் வேறொருத்தி கூட வாழ்கிறேன் அல்லது வைத்திருக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அது அவர் பேசித்தரத்து பாவத்தை செய்து விட்டார். ஆகவே இப்பொழுது என்னது? வேதத்தின்படியாகவே உபச்சாரம் செய்கிறவர்கள என்னது? அவர்கள் திருந்தவே வாய்ப்பில்லாத பட்சத்தில் என்ன செய்து விடலாம்? அவர்களை விபச்சார பாவத்துக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் திரும்பி வர வாய்ப்பே இல்லை என்றால் நீங்கள் என்னது? பிப்ளிக்கல் வேதம் அனுமதிக்கின்ற அந்த டைவர்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? நீங்களாகவே முதல் முயற்சியாக என்ன செய்து விடக்கூடாது. இதை ஒரு கடவுளுடைய விருப்பம். அது வேதம் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் ஈவன் விபச்சார பாவத்துக்கு கூட டைவர்ஸை என்கரேஜ் செய்வதில்லை. அது ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி சின்ன சின்ன சப்பை காரணங்களுக்காக நீ அதை செய்யவில்லை, நீ இதை செய்யவில்லை, நான் தான் இதை செய்வேன் என்பது போன்ற சின்ன சின்ன காரியங்களுக்காக நீ என்னை ஒழுங்காக கவனிக்கவில்லை, தயவு செய்து என்னது கோர்ட்டு வாசலில் போய் நிற்காதீர்கள். விவாகரத்துக்கு இன்றைக்கு பல கிறிஸ்தவ குடும்பங்கள் கோர்ட்டு வாசலில் தான் காணப்படுகிறது. இது கிறிஸ்துவுக்கு அசிங்கத்தை நாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறவாதீர்கள். ஏன் நீங்கள் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது? இது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார். ஏன் நீங்கள் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது? ஏன் சகித்து கொள்ளக்கூடாது? ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? நான் பெரியவன் என்று சொல்லி ஏன் நான் நிலைநாட்டு முயல்கிறீர்கள்? அதிகாரம் என்பது அடக்கி ஆழ்வதல்ல, அன்பு காட்டுவது. அப்போது நான் ஒருவரை காட்டில் நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், நீ இவ்வளவு தான் பண்ணுகிறாய், ஆனாலும் எனக்கு எதிர்த்து பேசுகிறாய். அன்புக்குரியவர்கள், தயவு செய்து ஒருவர் சமாதானத்தோடு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதலோடு, ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி வாழுங்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கிய வட்டம். கிறிஸ்து எப்படி சபையை பார்க்கிறார்?
கிறிஸ்து தவறு செய்கின்ற சபையை உடனடியாக தண்டித்து அப்புறப்படுத்துகிறதில்லை. அவர் தன்னை வசனத்தினால் சுத்திகரிக்கிறார். அதே போல அன்பு காட்டி சுத்திகரிங்கள். மனைவிகளை ஒரு சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுவீர்கள்? கர்த்தர் பலவர்களுக்கு சிக்ஷை கொடுக்கிறார். சிக்ஷை கொடுத்தால் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று போவீர்களா? இப்போ கர்த்தருக்கு எப்படி நீங்கள் கீழ்ப்படுவீர்களோ அப்படி கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவிசுவாசிகளாக காண்பிக்கிறீர்கள். இன்றைக்கு பலர் அவிசுவாசிகளாகவே இருக்கிறீர்கள். அவிசுவாசி போனால் போகட்டும் என்று சொல்லி கூட வேதம் சொல்லுகிறது என்பதை மறவாதீர்கள். ஆகவே தொடர்ந்து மறுமணம். கிறிஸ்தவம் மறுமணத்தை ஆதரிக்கிறது. நம்ம இந்திய நாட்டிலே மறுமணத்தை ஆதரித்தார்கள். யாருக்கு தெரியுமா? ஆண்களுக்கு. ஆண் ஒரு திருமணம் செய்து அந்த பெண் குழந்தை பிறக்கவில்லை என்றால் கூட இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். சரி, இந்த பெண் கொஞ்சம் வயதாகிவிட்டது, இவளை பிடிக்கவில்லை, திருமணம் செய்து கொள்ளலாம். எத்தனை திருமணம் வேண்டுமானால் மனைவி இருக்கும்போதே செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு இருந்த சுதந்திரம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்தால் கூட என்ன செய்து விடக்கூடாது, இன்னொரு திருமணம் செய்து விட முடியாது. அதாவது ஒரு ஆணுக்கு என்றால் மனைவி இருக்கும்போதே எத்தனை திருமணம் செய்து கொள்ளலாம். நீங்கள் இந்திய கலாச்சாரம், பெரும்பாலான கலாச்சாரத்தில் ஒரு ஆணுக்கு பல மனைவிகள் இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பெண்ணுக்கு பல கணவன்மார்கள் இருந்து பெரிய அளவில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். இல்லை என்று நான் முழு சொல்ல மாட்டேன், இருக்கலாம். பெரிதாக சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அளவுக்கு இருக்காது. அப்போ இந்திய சமுதாயத்திலும் ஒரு ஆண் ஒரு மனைவி இருக்கும்போது எத்தனை பெண்ணை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்து போனால் கூட இன்னொரு கணவனை திருமணம் செய்து கொள்ள, இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கின்ற அளவில் காணப்பட்டது. மேலும் கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும். அந்த கணவனை எரிக்கின்ற அதே சிதையில் விழுந்து சாக வேண்டும் என்கின்ற கொடுமையான நிகழ்வுகள் கூட இருந்தது. கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து தான் என்னது பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அது மாறினது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒருவனுக்கு ஒருத்தி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஒரு மனைவி ஒரு கணவன் தான். இறந்து போனால் 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே கூட ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணை தள்ளிவிடக்கூடாது. அந்த கணவனுடைய தம்பி இருந்தால் தம்பி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகான சட்டத்தை பழைய ஏற்பாட்டிலே வைத்திருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டிலே அப்படித்தான். கணவனுடைய மனைவியுடைய கணவன் இறந்து விட்டால் என்ன செய்து கொள்ளலாமா? 1 Corinthians 7:39 பவுல் சொல்கிறார், கணவன் இறந்து விட்டால் என்றால் கணவனுக்கு மனைவிக்குமான அந்த உடன்படிக்கை முடிந்து விட்டது, அந்த இல்லாமல் போய்விட்டது. அப்போ இப்பொழுது பெண் சுதந்திரமாக இருக்கிறார். கடவுளுடைய பார்வையில் இப்பொழுது அவள் எந்த திருமண உடன்படிக்கைக்கும் உட்பட்டவர்கள் அல்ல. கணவன் இறந்து விட்டார். ஆகவே இந்த பெண் என்ன செய்யலாம்? திருமணம் செய்து கொள்ளலாம். என்ன 2 விதமான ஒன்று தனக்கு இஷ்டப்பட்டவன், 2 கர்த்தருக்கு உட்பட்டவன். இன்னைக்கு இது திருமணத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு காரியம். பல வேளைகளை இதில் ஒரு காரியத்தை மட்டும் பார்க்கிறோம். தனக்கு இஷ்டப்பட்டவன் என்கின்ற ஒற்றை காரணத்தை மாத்திரம் திருமணம் செய்யும்போது பல வேளைகளை அது தோல்வியுள்ள. தனக்கு இஷ்டப்பட்டவன் மட்டுமல்ல, திருமணம் செய்வதற்கான தகுதியாக பவுல் கூறுகிற காரியங்கள் தனக்கு இஷ்டப்பட்டவன் மட்டுமல்ல, கர்த்தருக்குட்பட்டவன். ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் திருமணமாகல மறுமணமாக, இது மறுமணத்துக்கு சொல்லப்பட்டது தான், திருமணத்துக்கும் பொருந்தக்கூடியது தானே. ஒரு ஆண் என்றால் தனக்கு இஷ்டப்பட்டவள், கர்த்தருக்குட்பட்டவள். ஒரு பெண் என்றால் தனக்கு இஷ்டப்பட்டவன், கர்த்தருக்குட்பட்டவன். யாராகிலும் என்னது செய்து கொள்ள அவள் அந்த ஏற்கனவே செய்த அந்த திருமண பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார். ஆனால் இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1 Corinthians 7:40 என்னை கேட்டால் அவள் திருமணம் செய்யாமல் இருப்பதே நலமாயிருக்கும் என்று சொல்லி ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறார். 1 Corinthians 7:30 மனைவியானால் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலை இருக்கிறார். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படி இருந்து விட்டால் பாக்கியவதியா இருப்பாள். என்னிடத்திலும் தேவ ஆவி உண்டு என்று நம்புகிறேன். இப்போ பவுல் பாருங்கள், என்ன முதலாவது திருமணம் செய்து கொள்ள என்று சொல்லுகிறார், 2வது திருமணம். ஆனாலும் என்னை கேட்டால் நான் எது பெஸ்ட் என்று சொல்வேன் என்று சொன்னால் திருமணம் செய்யாமல் இருப்பது தான் பெஸ்ட் என்று சொல்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ பவுல் எதை கொஞ்சம் அதிகமாக முன்னிறுத்துவது போல தோன்றுகிறது? திருமணம் செய்யாமல் இருப்பதை தானே.
அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அதிகாரம் இந்த கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர்கள் அந்த அனுபவித்த சூழ்நிலை அடிப்படையாக வைத்து தான் பவுல் எழுதுகிறார்னு சொல்லி. இது தீமோத்தேயுவில் பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற போது என்ன எழுதுகிறார் என்றால், தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்றிருக்கிறேன். இங்கே என்ன கட்டளையாகவே கொடுக்கிறார். இளம் வயதுள்ள விதவைகள் திருமணம் செய்ய வேண்டும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், வீட்டை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? போல அங்கே கொரிந்தியருக்கு சொல்லும்போது அந்த சூழ்நிலை, அந்த கொரிந்து மக்கள் அந்த நாட்களில் நடந்த, இனி வருகின்ற அந்த காலம் குறுகினதாக இருக்கிறபடியால், அதாவது அவர்களுடைய காலம் உபத்திரவத்தின் பிடியில் இருந்தது. இப்பொழுது நாம் அனுபவிக்கிற அந்த துன்பத்து நிமித்தம் இந்த தனிமையாக இருக்கிறதை குறித்து அதிகமாக உயர்த்தி எழுதுகிறாரே தவிர, ஒட்டுமொத்தமாக வேதம் நமக்கு சொல்கிற காரியம் கண்டிப்பாக தனிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் உயர்ந்தது என்கின்ற அடிப்படையில் அல்ல. விவாகம் பண்ண வேண்டும், மறுமணம் செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை வேதம் முழுவதுமாக அதிகரிக்கிறது. ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி. இப்போ புருஷன் இறந்து விட்டால் என்ன செய்து விடலாம்? மறுமணம் செய்துக்கலாம். பிப்ளிக்கல் டைவர்ஸ், வேதம் அனுமதித்திருக்கிற டைவர்ஸ், அது உபச்சார அந்த காரியம், அது அவிசுவாசி தள்ளி அவர்களும் என்ன செய்து விடலாம். அப்போ அவர்கள் அதை ஆண்டவர் டைவர்ஸாக அங்கீகரிக்கிறார். வேதம் அனுமதிக்கிற டைவர்ஸாக ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ அந்த பிரமாணத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகப்பட்டிருக்கிறார்கள். இப்போ வேதம் ஆண்டவர் சில டைவர்ஸாக அனுமதிப்பதே இல்லை. ஏன்? சின்ன சின்ன சப்பை காரணங்களுக்காக, அதாவது இந்த விபச்சார நிமித்தமாக அல்லாமல் தன் வேசத்தின் முகத்திரத்தின் ஒழிய வேறு காரியங்களுக்காக தள்ளி விடுகிறதை அல்லது விவாகரத்து பண்ணுகிறதை அது ஆண்டவர் டைவர்ஸாக பார்க்கறதே இல்லை. ஆகையால் அப்படி பண்ணிவிட்டு இன்னொரு திருமணம் செய்கின்றதை தான் ஆண்டவர் எதோடு ஒப்பிடுகிறார்? அது உபச்சார பாவத்துக்கு ஒப்பிடுகிறார். ஆனால் வேதம் அனுமதித்து டைவர்ஸ் அல்லது திருமணமான அந்த உறவு, கணவன் இறந்து விட்டால், மனைவி இறந்து விட்டால், இந்த காரியங்களுக்கு மறுமணத்தை வேதம் தீர்வாக சொல்லுகிறது. வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம் என்று சொல்லுகிறது. அந்த சமுதாயம் பல வேளைகளில் நம்முடைய குடும்ப கௌரவம் என்ன, அது என்ன, இது என்ன என்று சொல்லி பல வேளைகளில் அதனால் இந்த குடும்ப கௌரவம் இந்த காரியங்கள் நிமித்தமாக பெரும்பாலும் பாதிக்கப்படுவது பெண்கள் தான். அது ஒத்துக்கொண்டுதானாக வேண்டும். அது இந்த காரியங்களில் இந்த குடும்ப கௌரவம், சமுதாயம், இந்திய கலாச்சாரம் இவைகளெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் எந்த அடிப்படையில் ஆண் பெண்ணை தேட வேண்டும், பெண் ஆணை தேட வேண்டும் என்று சொல்லுகிறது, எப்படி திருமணத்துக்கு பின்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது என்கிறதை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கை முன்னெடுப்போம். திருமணம் என்பது ஒரு பொறுப்பு சார்ந்தது. வெறும் இன்பம் அதில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு, முக்கிய பொறுப்பு. பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பது. அப்போ இந்த காரியங்களில் சின்ன சின்ன பிணக்குகளை வைத்துக்கொண்டு டைவர்ஸ் அது இது என்று சொல்லி தயவு செய்து அப்படி போய்விடாதீர்கள். சரியான ஒரு கிறிஸ்தவ சந்ததியை உருவாக்குங்கள்.